வணக்க நண்பர்களே. இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு வந்து அருமையான ஒரு திங்கட்கிழமை நாள். இன்னைக்கு 2ஆம் தேதி. இன்னைக்கு என்ன மாசம்? ஜூன் 2. ஸ்கூலுக்கு போறேன். ஆமா, செகண்ட் ஸ்டாண்டர்ட். இல்ல 2ஆப்பு 1ஆப்புல இருந்து 2ஆப்பு போறேன்னு சொல்லு. நீ 2ஆப்பு போற. 2 ஆப்புல எதுக்கு? ஆப்பு எதுக்கு? ஆப்பு எதுக்கு? 2 ஆப்பு. முதல் 1ஆப்பு படிச்சு இப்போ 2ஆப்பு போறேன்னு சொல்லு. 2ஆப்பு போறேன்னு சொல்லு. போறேன் நண்பர்களே. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. சொல்லு. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. நீங்க கொடுத்த பீஸ் தான் இந்த வருஷம் இந்த பாப்பாக்கு. நான் படிக்க வைக்கல, நீங்க தான் படிக்க வைக்கிறீங்க. அவங்களுக்கு எனக்கு இன்னைக்கு பீஸ் கட்டிடுறேன். சொல்லு அவங்ககிட்ட. நீங்க தான் பீஸ் கட்டுறீங்க. உங்களுக்கு நான் நல்லா படிச்சு நல்ல பேர் வாங்கி கொடுப்பேன். சொல்லு. முடி என்ன இதை சொல்லுன்றேல்ல. நீங்க தான் பீஸ் கட்டுறீங்க நண்பர்களே. உங்க பேரை காப்பாத்துவேன். நன்றி நண்பர்களே. அப்படி சொல்லு. இப்போ என்ன பண்றேன்னா, இப்போ நண்பர்களே இன்னைக்கு என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா, இருங்க பார்த்துருவோம். அப்பா, எனக்கு நோட்டுக்கு மட்டும் பீஸ் கட்டிடுறேன். கண்டிப்பா கட்டிடுறா. என்ன குழம்பு வச்சிருக்க? என்னடி மட்டன் குழம்பு மாதிரி இருக்கு நண்பர்களே. குழம்பு எல்லாமே உனக்கு மட்டன் சுட நண்பர்களே. என்ன முத இன்னைக்கு சுண்டைக்கடலை குழம்புடா நண்பர்களே. ஆஹா சுண்டைக்கடலை குழம்பு நண்பர்களே. சாரி, வாடா விட்டேன். ஐயோ மன்னிச்சிருங்க நீங்க. ஓகே, தரமான சாப்பாடு நண்பர்களே. இன்னைக்கு சுட சோறு. மதியானம் இன்னைக்கு லஞ்சு பார்த்தீங்கன்னா பாப்பாங்களுக்கு இதுதான் இன்னைக்கு. பாப்பா உனக்கு என்ன ரசவத்தோடா? முருங்கைக்கீரை இன்னைக்கு தான் பாப்பா. வேணாம் ஃபேன் போட்டால் வீடியோ போயிருண்டி. ஆறாதுடி. ஏண்டி சும்மா ரெடி மது சர்மியம்மா. ஏன் சாமி? சாரி சாப்பிடு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு நாளைக்கு சாப்பிட்றேன். ஒரு நாளைக்கு முடிச்சு சாப்பிட்றோம். ஏம்மா போதுமாம்மா சோறு 2 எடுத்துக்க. ஓகே 2வது தேங்க்யூ. இதை தூக்கி கீழே இது அப்ரூவ் பண்ணுறேன் நண்பர்களே. இன்னைக்கு முத ஸ்கூல் என் பிள்ளைகளுக்கு தரமான ஒரு சாப்பாடு. சுண்டைக்கடலை குழம்பு வடை வாங்கிட்டு வந்தேன். அப்பா இன்னைக்கு நீ ஸ்கூல் போறியில்ல முத அப்பா ஒரு பருப்பு வடையும் உளுந்து வடை. உனக்கு என்ன வடை வேணும்? உனக்கு என்ன வடை வேணும்? என்ன வடை வேணும்? உளுந்த வடை வேணுமா? சரி எடுத்துக்கோ. இது அக்காவுக்கு ஒரு வடை கொடுப்போம். ஓகே நண்பர்களே. வடை இன்றைக்கி சாப்பாடு பார்த்தீங்கன்னா சூப்பர் சாப்பாடு நண்பர்களே. சுண்டைக்கடலை குழம்பு தான் இன்றைக்கி பிள்ளைகளுக்கு நல்ல உடம்புக்கு சத்தானது நண்பர்களே. சுண்டைக்கடலாம் போடவா? ஆமாம், தனியாக கொடுத்தா திங்காது பிள்ளைய. இதோட நல்லா மெண்டு திங்கணும் சாமி. பார்த்தீங்களா அப்பா எப்படி சுண்டைக்கடலை கூட நிறையா வைக்கிறேன். நல்லா மெண்டு சாப்பிடணும் தங்க. சரிடா. உனக்கு என்ன வேணும்? இந்த கொண்டா. இது வந்து சர்மிக்கு நண்பர்களே. அப்பா சுடுது. ஏன்டா சுண்டல் சாப்பிடு நல்லது. இந்த பத்தியா சுண்டல் வேணாம்னு சொல்லக்கூடாது. என்ன இப்படி இருக்குது? ஓகே போய் சாப்பிட்டு இருந்தால் வடை எடுத்துக்கோ. உனக்கு என்ன வேணும்? பருப்பு வடையா உளுந்த வடையா? உளுந்த வடை இருந்தா நீ போய் சாப்பிடு. டக்குன்னு சாப்பிட்டு ஸ்கூல் கிளம்பணும்டா தங்க பிள்ளைகளா. ஓகே நம்முடைய தரமான குழம்பு நண்பர்களே. இன்றைக்கி நமக்கு சாப்பாடு தரமான சாப்பாடு தான். கின்றா தங்க பிள்ளைகள் கின்றா. ஏன்னா இதில் ஏன்டி சாமி சாப்பிடு மது. இந்த பேச போன வருஷம் மாதிரி பண்ணக்கூடாது. இந்த வருஷம் நல்லா கெட்டிக்கார பிள்ளைய சமத்த பிள்ளைய வரணும். என்ன பிள்ளைய வரணும்? சமத்து பிள்ளை சொல்லு. நல்லா சொல்லு. சமத்த பிள்ளை சொல்லு. நீ தங்க பிள்ளை இன்னைக்கு முத ஸ்கூல் போகுது நண்பர்களே. டீச்சர்கிட்ட பூரா நல்ல பேர் ஆகிட்டு வர போதிய பிள்ளையாப்பா. டீச்சர் நல்ல பேர் வாங்கியா? இந்த வருஷம் லீவே கூட போயிட்டு இருக்கு என் பிள்ளை. பார்ப்போம். குழம்பு பத்தலை. குழம்பு பத்தவில்லையே என் பிள்ளைகளுக்கு. இப்போ கின்றா கொஞ்சம் தண்ணி மட்டும் தண்ணி சரி தண்ணி மொத்த தங்கச்சிக்கு. என்னடா பழக்கம்? என்னதான் நீங்கள் பழக்கம் முடியல. வரப்பு இருக்கீங்க எப்பா. நண்பர்களே இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர், ஊமச்சிகுளம், மதுரை 14. நண்பர்களே பார்த்தீங்கன்னா அதை இணைந்து வழங்குவோர் இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர். இணைந்து வழங்குவோர் ஆச்சிமெட்டல் பாத்திரக்கடை, மதுரை 14. பார்த்தீங்கன்னா ஊமச்சோள தலைவருக்கு மாத்திரை பதில் ஆச்சி மெட்டலில் எடுத்த பார்த்தோன்னா நம்மளே சூப்பராக ரொம்ப கம்மியான பரிசு கொடுக்குறாங்க ஆச்சி மெட்டலில். அதாவது குழந்தைகளுக்கு இப்போ ஸ்கூல் போகிறதுக்கு வாட்டர் கேனு, டிஃபன் பாக்ஸு,
வீட்டுக்கு உபயோக பொருளுக்கு நிறையா வந்திருக்கு அவங்ககிட்ட. அதாவது நீங்கள் டவுனுக்குள்ள தான் போயிருக்கணும் அவசியம் இல்லை. நம்ம மதுரை மாவட்டம் ஊமச்சியூரத்தில் புதுசாக திறந்துருக்க நம்ம ஆச்சி மட்டல் வாங்க. நல்ல பாருங்க, அங்கே எடுத்தால் தான் சூப்பர் கம்மியான ப்ரைஸ் எடுத்தது நண்பர்களே. ஃப்ரீயாவே வெட்டி தராங்க. ஆமாம், பேரெல்லாம் இந்த இதில் எழுதுவாங்களே பேர், இதெல்லாம் ஃப்ரீயாக வெட்டி தராங்க. பாருங்க பாருங்கள், மதுமிதான் எழுதிருக்கு பாருங்கள். பாருங்கள், மதுமிதா சர்மிதா. அங்கே பாருங்கள், இங்கே இந்த பாருங்கள் சர்மிதா. இது பேரெலாம் வந்து ஃப்ரீயாகவே வெட்டி கொடுக்குறாங்க. உண்மையிலே சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப ப்ரைஸும் கம்மியாக இருக்குது. நம்ம பேரை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் உண்டு. மதுரை மீசமணி நம்ம வீடியோ பார்த்துட்டு போய் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக 5% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் உண்டு. ரெண்டாவது இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லட்சுமி ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தரமாக ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ். நம்மளே பாப்பாக்கெல்லாம் அங்கே தான் எடுத்தேன் ஸ்கூல் யூனிஃபார்மு, பேக்கு, அப்புறம் என்ன வாட்ரு கேனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி விடுவதுக்கு என்ன பிளாஸ்டிக்கு, அது என்ன பார்த்து நிறையா பார்த்தேன். நேற்று ஏகப்பட்ட ஐட்டங்கள் வச்சுருக்காங்க. உறிஞ்சி கொடுக்குறது, வாட்ரு கேனு, ஏகப்பட்ட வெரைட்டியாக நம்ம லட்சுமி ஸ்டோரில் வச்சுருக்காங்க. நம்ம மதுரை ஊமச்சூரத்தில் உண்மையிலே ரெண்டு கடை எங்கே இருக்குன்னா, ஒரே பில்டிங்கில் ஆச்சி மட்டும் நம்ம ஸ்ரீ லட்சுமி ஸ்டோரும் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா ஒரே தளத்தில் ஒரே பில்டிங்கில் இருக்குது. ரத்னமாச்சி டவர் கீழே பார்த்தீங்கன்னா ரத்னமாச்சி பேங்கர்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பலசர கடை இருக்குது, நம்ம அண்ணன் கடை. ஒரு பேர் கூட நல்ல பேர், என்ன கடை பேர்? குமரன் கடை. அந்த கடைக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லட்சுமி ஸ்டோரு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஆச்சி மட்டல். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக நம்ம நடந்து போகிறலாம் தேவையில்லை, நம்ம லிஃப்ட் வசதியே இருக்குது. சூப்பராக பண்ணி தராங்க. ஆச்சி மட்டலுக்கு வாங்க, லட்சுமி ஸ்டோருக்கு வாங்க, நல்ல பொருள்களாக வாங்கிட்டு போய் கடைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் இல்லை. ஓகே பாப்பா, இப்போ பாப்பாங்களுக்கு சாப்பாடு கட்டுவோம். நல்லா இருக்குது, டிஃபன் சூப்பராக இருக்குது. நான் அங்கே தான் எடுத்தேன், நீங்களும் போய் எடுத்து பயன்படுங்க. நல்ல புத்தம்புது டிஃபன் நண்பர்களே, புத்தம்புது டிஃபனு. ஆச்சி மட்டலில் வாங்கினா புத்தம்புது டிஃபனு. அம்மா இதில் போடவா சாப்பாடு? அதில் போடவா? மேட்டி பண்ண சாப்பாடா? இதாக இருக்குது சர்மிக்கா. சர்மி சுண்டக்கலை பூரா பிறக்கி திங்கண்ணே. அதுக்காண்டி உன் பேர் பிறக்கி திணி கிடையாது, பிறக்கி திங்க. அம்மா நீ பிறக்கி திங்கண்ணே, அதுக்காண்டி உன் பேர் பிறக்கி திணி கிடையாது, பிறக்கி சாப்பிடு. அம்மா மது சர்மி பாரு. போதுமா? ஏம்மா கீரை தான்ப்பா நல்லது நண்பர்களே. முருங்கைக்கீரை சத்தான ஒரு கீரை நண்பர்களே. தயவுசெய்து பிள்ளைகளுக்கு முருங்கைக்கீரை விடுங்க, ரொம்ப நல்லது நண்பர்களே. காட்டுப்பா. போதுமாப்பா? நல்லா சாப்பிடுங்க, முருங்கைக்கீரை சாப்பிடுல. போதுமா? என்ன வைக்கவா நண்பர்களே? முருங்கைக்கீரை விடுங்க, உண்மையிலே குழந்தைகளுக்கு ரொம்ப சத்தானது நண்பர்களே. முருங்கைக்கீரை ஒரு முட்டையை போட்டு பொரிச்சா என் முன்னாடி தரமாக காலையில் எழுந்திரிச்சு வேர்த்து வடிய சமைச்சா. அடாடாடா, உன்னுடைய வேர்வைக்கு கண்டிப்பாக ஒரு நாள் பழம் கிடைக்கும். என் பிள்ளை ஒரு நாள் பெரிய அதிகாரி ஆகும், அந்த பிள்ளையும் பெரிய அதிகாரி ஆகும். ஆயிருவியாடா? என்ன பேச்சு முச்சக்கானா? அதிகாரி ஆயிருவியா? எடுக்கவே முடியா. திங்கிறதே நம்மளே மெம்மரமாக இருக்கான் என் மக. அதிகாரி ஆயிருவியா? என்ன சொல்ல ஆயிருவியா? மாட்டியா? ஆயிருவியா? போய் ஆயிருந்துட்டு வா, போய் ஆயிருந்துட்டு வா. ஆயிருமா? ஓகே நம்மளே. இப்போ சர்மிக்கு டிஃபன் கட்டியாச்சு. அம்மா அந்தரா நீ வாங்கி வச்சுக்கோ. போ, நீ கிளம்பு, டக்குன்னு கிளம்பு, வேணும் வந்துடும் ஓடு. அடுத்து வந்து என் செல்ல பிள்ளை மதுவுக்கு தான் டிஃபன் கட்ட போகிறேன் நண்பளே. ஏய் உனக்கு தான் சூப்பர் டிஃபனு. நம்ம ஆச்சி மட்டில் வாங்கினா தரமான டிஃபன் அன்னைக்கு நண்பர்களே. யூனிஃபார்ம்லாம் சூப்பர் கம்மியான ப்ரைஸில் கிடைக்கிற நண்பர்களே, வந்து வாங்கிட்டு போங்க. நம்ம லட்சுமி ஸ்டோரில் ரொம்ப கம்மியான ப்ரைஸு. வாட்டர் கேனு, டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கம்மியான ரேட்டு. அம்மா போதுமாடா? ஐயோ சின்ன டிஃபன் தானே வாங்கியிருக்கு, போதுமாடா? இல்லைடா, மதியானம் கொஞ்சம் இதாயிரும். சரி உனக்கு கொஞ்சம் குழம்பு ஊற்றவா? என் தங்க பிள்ளைய கீரை விளையாட வைக்க. கீரையை பாருங்கள், முட்டை போட்டுருக்கட்டா கீரையில், நல்லா சாப்பிடுவிட்டா. பாருடா, சிரிக்காதடா, சிரிச்சா நான் அடி போட்டுருவேன் உன்னை. இங்கே பாருடா தங்க பிள்ளை, போதுமாடா? ஐயோ மிளகாய் இல்லைடா, இங்கே பாரு தங்க, போதுமாடா? ஐயோ நல்லா சாப்பிட்றா கீரை, போதுமாடா? என் தங்கமே, நீ நல்லா படித்து பெரியால வரணும். வருவியா? ஏன்னா பேச மாட்டேது வயவில். வருவேன். எங்கே வருவ? ஓகே நம்மளே. இப்போ பார்த்தீங்கன்னா மதுவுக்கு சர்மிக்கு டிஃபன் கட்டியாச்சு. உண்மையிலேயே தாய்மார்களுக்கு இந்த இனிய காலை வேளையை ஒரு நன்றியை தெரிவிச்சுனேன்.
இதுபோல் என் மனைவியை போல் நிறையா தாய்மார்கள் பிள்ளைகளுக்காக காலையில் எழுந்திரிச்சு உண்மையிலே ரொம்ப கஷ்டம் நம்மளே. நம்ம வேலைக்கு போய் ஒரு நாள் முழுக்க வேலை பார்க்குறது கூட கஷ்டம் இல்லை. ஆனால் வீட்டில் அந்த காலையில் 6 to அந்த 9 மணிக்குள்ள தாய்மார்கள் படுற பாடு இருக்கே, அட கடவுளே, சொல்கிறதுக்கெல்லாம் வாயில் ஒன்றுமே இல்லை. அவ்வளோ கஷ்டப்படுறாங்க தாய்மார்கள். அப்படி சொல்கிறீ என் தங்க பொண்டாட்டி. உண்மையிலே நம்மளே நான் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவேன். முன்னாடி காய் வெட்டி கொடுப்பேன், முருங்கைக்கீரை பிடிங்கி கொடுத்தேன் காலையில். ஏய் வாக்கிங் போயிட்டு வந்தேன்னு சொல்லு. இப்போ வந்து கீரை 6 மணிக்கு நான் தானே பிடிங்கி கொடுத்தேன். என்ன இழுவையாக இருக்குது, வலுவாக இருக்கே அந்த மாதிரி. சரி நான் கொஞ்சம் பாருங்கள் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். இப்போ நான் கொஞ்சம் இது முத்துலட்சுமி சுண்டக்கடை குழம்புல ஸ்பெஷலிஸ்ட்டு. உண்மையிலே நீ ஏன்னா குக்கு வித்து குமாரின்னு வச்சுக்குவேன். கோழிக்கால் கிரேவியும் சுண்டக்குழம்பையும் வச்சேன்னு வச்சுக்க, குக்கு வித்து குமாரே காலிடி. இல்லை உண்மையை சொல்கிறேன். இதெல்லாம் விஜய் டிவி குக்கு வித்து கோமாளிக்கு நண்பர்களே, எப்படியாவது என் பொண்டாட்டி குக்கு வித்து கோமாளி மட்டும் உள்ளே நுழைச்சி விடுங்க. என் பொண்டாட்டி குக்கு வித்து கோமாளி போனான்னு வச்சுக்க, அங்கே ஊர் இருக்கிற ஆள் காலி. ஏன்னா அந்தளவுக்கு சமைப்பா. ஆள் காலின்னு நான் அந்த காலி இல்லை, மிரண்டு போயிடுவாங்க அந்த லெவலுக்கு. என் பொண்டாட்டி சமையலுக்கு நான் அடிமைனா என் நண்பர்கள் நீங்கள் அடிமை. அவ்வளோ ஒரு கோழிக்காலவே அவ்வளோ பிரமாதமாக்கிறவ குக்கு வித்து கோமாளினா எப்படி பிரமாதமாக சமைக்க மாட்டா. நல்ல ஒரு சமைங்க. என்னடா நீ சாப்பிட்றான் நல்ல ஒரு வல்லுநர். என் முன்னாடி வந்து சமையல் வல்லுநர்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்த லெவலுக்கு ஒரு சுண்டக்கடை குழம்ப கொண்டக்கடை பேர் வெளியில் எவ்வளோ பிரமாதமாக நாட்டுக்கோழி மாதிரி வச்சுருக்கா பாருங்க. அதுதான் என் முன்னாடி முத்துலட்சுமின்றது. ஓகே நம்மளே வீடியோ வளவலன்னு பேச விரும்பல. இனி இந்த நாள் எல்லா பிள்ளைகளும் நல்லபடியாக ஸ்கூலுக்கு போய் நல்லபடியாக படிங்க. அம்மா அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுங்க. அவ்வளோதான் நான் சொல்கிறது. நான் சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. என் பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ இவ்வளோ என்ன ஆகணும்னு தெரியல, காத்துட்டு தெரியல. படிப்பேன் நல்லா. என்ன பேச மாட்டேது எதுக்கான இங்கே இப்போ தின்னு போதில். ஓகே நம்மளே 2ஆம் வகுப்பு போகுது. ஓகே மற்றொரு வீடியோவை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது மதுரை மிஸ்ஸமணி, அன்பு மகள் மதுமிதா, செல்ல மகள் சர்மிதா, என் பொண்டாட்டி முத்துலட்சுமி. ஓகே நம்மளே இன்றைக்கி என் பொண்டாட்டி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா. பாவம் ரொம்ப கஷ்டம், சமைச்சிட்டு கை பிடிக்க வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா. ஓகே நம்மளே எல்லோரும் போட்டு ட்ருன்னு ஒன்று விடுங்க. போடுற முத்தத்தை போடுறா இந்தா இப்படி ஒழுங்கா. பாய் நண்பர்களே.